ஓம் சாந்தி. 30-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை ஒருவரே உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் வாழ்க்கை தானத்தை பெறக்கூடிய வகையில் அத்தகையதொரு ஞானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை செய்கின்ற அத்தகையதொரு தந்தையை அன்புடன் நினைவு செய்யுங்கள். கேள்வி: எதன் அடிப்படையில் உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியங்கள் அனைத்தும் 21 பிறவிகளுக்கு நிறைந்திருக்கும்? பதில்: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் பெறுகின்ற ஞானமே வருமானத்திற்கான வழியாகும். இக்கல்வியின் அடிப்படையிலேயே உங்களுடைய அனைத்து பொக்கிஷ களஞ்சியங்களும் நிரம்புகின்றன. இக்கல்வியின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அங்கே வேறு எதையும் பெற வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்காது. எதுவுமற்றிருந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் மகத்துவமானவர் ஆகுவதற்கான அத்தகைய ஞானத்தை பாபா உங்களுக்கு தானம் செய்கிறார். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். சிவபாபா உங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகின்றார் என்பதை சாலிகிராம்கள் புரிந்து கொள்கின்றனர். அவர் மாத்திரமே உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியை அறிந்தவர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எதுவும் புதிதாக இருப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். மனிதர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டனர். அவர்கள் தங்களுக்கு கற்பித்த ஒருவருக்கு பதிலாக கல்வியில் முதலாம் இலக்கத்தை பெற்றவரின் பெயரை புகுத்திவிட்டார்கள். நீங்கள் கற்கும்போது இந்த விஷயத்தை நிரூபிக்க வேண்டும். இது பாரதத்து சமய நூல்களின் விஷயம் மாத்திரமே அன்றி வேறு எந்த சமய நூல்களினதும் அல்ல. பாரதத்து நூல்களில் தவறு ஏற்பட்டுள்ளது. உங்களைத் தவிர வேறு எவராலும் இவற்றை நிரூபிக்க முடியாது. இது அனாதியாக நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்பதும் இது மீண்டும் இடம்பெறும் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மனிதர்களை சீர்திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். மக்கள் சீர்திருந்திய பின் உலகம் தானாகவே சீராகிவிடும். சத்திய யுகம் புதிய சீராக்கப்பட்ட உலகமாகும். கலியுகமோ பழைய சீரற்ற உலகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டு மெருகூட்டி அவற்றை கிரகித்து ஏனையோருக்கு விளங்கப்படுத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுகின்றீர்கள். இது மேலும் மிக நன்றாக மெருகூட்டப்படல் வேண்டும். பாபா இதனை அதிகளவு மெருகூட்டிய பின்னரே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களை சீர்திருத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்களை சீர்திருத்தியதும் உங்களை சீர்திருத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்க மாட்டாது. நீங்கள் அனாரியர்கள், சீரற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆரியர்கள், சீர்திருந்தியவர்கள் ஆக்கப்படல் வேண்டும். அதாவது தேவர்கள் ஆக வேண்டும். சத்திய யுகத்தில் மாத்திரமே அவ்வாறு இருக்கும். அவர்கள் அனைவரும் சீர்திருந்தியவர்கள். இப்பொழுது சீரற்றவர்கள் அவர்களை வழிபடுகின்றனர். அனைவரும் மனிதர்களாகவே இருக்கும்போது அவர்களை மாத்திரம் ஏன் சீர்திருந்தியவர்கள் என அழைக்கின்றனர் என்பது எவருடைய புத்தியிலும் புகுவதில்லை. சீர்திருந்திய ஆரியர்களாக இருந்தவர்களே இப்பொழுது அனாரியர்களாக உள்ளனர். ஆரியர்களும் அனாரியர்களும் இருக்கின்றனர். ஆனால் ஆரிய சமாஜம், தனிப்பட்ட சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவு அல்லது சிறு பிரிவு ஆகும். இவை அனைத்தையும் கல்ப விருட்சத்தின் படத்திலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது மனித உலக விருட்சம். இதன் 5000 வருடங்களை கொண்டதாகும்.
இதுவே கல்ப விருட்சம் என அழைக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் நீங்கள் இக்கல்ப விருட்சத்தை பற்றி பேசும்போது மக்களின் புத்தியில் இந்த விருட்சம் நிலைத்திருப்பதில்லை. இது உங்களுக்கு ஒரு விருட்சத்தின் ரூபத்தில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அம்மக்கள் கல்ப விருட்சத்தின் கால எல்லை 100,000 வருடங்களை கொண்டதாக கூறுகின்றனர். அது 5,000 வருடங்களை கொண்டது என தந்தை கூறுகின்றார். கல்பத்தின் கால எல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு காலம் என சிலர் கூறுகின்றனர். ஏனையோர் இன்னுமொரு கால அளவு என கூறுகின்றனர். எவராலும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தங்களுக்குள் சமய நூல்கள் பற்றி விவாதிக்கின்றனர். இது உங்களுக்கான சம்பாஷணை ஆகும். நீங்கள் கருத்தரங்குகளையும் நடத்துகின்றீர்கள். இதுவே சம்பாஷணை எனப்படும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கேள்வியும் பதிலும் என்ற பகுதியை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பாபா கூறியதிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஏனையோருக்கு கூறுகின்றீர்கள். வெளியுலக மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதையும் நீங்கள் செவிமடுக்க முடியும். பின்னர் நீங்கள் திரும்பி வந்து அவர்கள் எவ்வாறு தங்களுக்குள் விவாதிக்கின்றார்கள் என்பதை இங்குள்ள மக்களுக்கு கூறலாம். அனைத்திற்கும் முதலில் கீதையின் கடவுள் யார் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். கடவுளாகிய தந்தை மறந்துவிடுவதன் மூலம் அவர்களுடைய கணக்கு முழுமையான நஷ்டத்திற்கு சென்றுவிட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மீது அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். பாபா ஒருவரே உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை கொடுக்கின்றார். ஏதுமற்றிருந்த உங்களுக்கு மகத்துவமானவர்கள் ஆக்குவதற்கான அத்தகைய ஞானத்தை அவர் கொடுக்கின்றார். எனவே நீங்கள் தந்தை மீது அன்பு கொண்டிருத்தல் வேண்டும். பாபா இவ்வாறான புதிய விஷயங்களை எங்களுக்கு கூறுகின்றார். நாங்கள் கிருஷ்ணரை பெருமளவு நினைவு செய்கின்றோம். இருந்தும் அவர் எங்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. மக்கள் நாராயணனையும் நினைவு செய்கின்றார்கள். அவரை நினைவு செய்வதால் ஏதாவது நிகழ்ந்திருக்கின்றதா? நாங்கள் இன்னமும் ஏழ்மையில் இருக்கின்றோம். தேவர்கள் மிகவும் செழிப்பானவர்கள். இப்பொழுது அனைத்துமே செயற்கை ஆகியுள்ளது. எந்தவித பெறுமதியும் அற்ற பொருட்கள் கூட இப்பொழுது பெறுமதி கொண்டதாக ஆகியிருக்கின்றன. அங்கு தானியங்கள் போன்றவற்றிற்கு என்ன விலையும் இருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒவ்வொருவரும் தமக்கென சொந்தமாக சொத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நிறைவேறாத ஆசை என்று எதுவும் இருக்காது. பாபா கூறுகின்றார், நான் உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புகின்றேன். உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியம் நிரம்பக்கூடிய அளவிற்கு அத்தகைய ஒரு ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஞானம் வருமானத்தின் ஒரு மூலாதாரம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. ஞானமே அனைத்தும் ஆகும். நீங்கள் இக்கல்வி மூலமே மிகவும் மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். இக்கல்விக்கான பொக்கிஷ களஞ்சியம் இருக்கின்றது. அவ்வாசிரியர்கள் உங்களுக்கு கற்பிக்கின்றார்கள். அதன் மூலம் நீங்கள் தற்காலிக சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். இக்கல்வியின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும். எவராலும் இதை விரைவில் புரிந்து கொள்ள முடியாது. பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுவார்கள். அரை சக்கரமாக மனிதர்கள் அனைவரும் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் விழ செய்தவாறே இருந்தார்கள். ஒரேயொரு தந்தை மாத்திரமே உங்களை மேலேற செய்கின்றார். இந்த எல்லையற்ற கல்வியை உங்களுக்கு கற்பிக்கின்ற ஒருவருடைய பெயரை பிரயோகிப்பதற்கு பதிலாக அவர்கள் கற்கின்ற ஒருவரின் பெயரை இட்டுள்ளார்கள். இவ்விஷயங்களை உலகத்தவர் அறியார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுள் பேசுகிறார். அவர் எங்களுக்கு கற்பித்த பின் சென்று விடுகின்றார். பின்னர் அவரை பற்றிய சமய நூல் எதுவும் இருக்கவில்லை. சத்திய யுகத்தில் சமய நூல்கள் எதுவும் இல்லை.
அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சமய நூல்களாகும். விருட்சம் மிகவும் பெரியது. இவ்விருட்சத்தில் எண்ணற்ற கிளைகள் இல்லாதிருந்தால் விருட்சத்தின் எந்த சுவடுமே எஞ்சியிருக்காது. இவ்விஷயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவ்விஷயங்களை கிரகிக்கின்றீர்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் கற்பித்துவிட்டு பின்னர் மறைந்து விடுகின்றார். கற்பவர்கள் பின்னர் வந்து உலக அதிபதிகள் ஆகுகின்றார்கள். இவை அத்தகைய புதிய விஷயங்களாகும். எவரினது புத்தியிலும் எந்த ஒரு விஷயமேனும் இருப்பதில்லை. மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் வரிசைக்கிரமமானவர்களே. சிலர் சித்தி எய்துகிறார்கள், ஏனையவர்கள் சித்தி அடையவில்லை. இது ஒரு முக்கியமான எல்லையற்ற பரீட்சையாகும். இப்பொழுது நீங்கள் நன்றாக கற்றால் பின்னர் ஒவ்வொரு சக்கரத்திலும் நீங்கள் நன்றாக கற்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நன்றாக கற்பவர்கள் மாத்திரமே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். அனைவரும் வரிசை கிரமமாகவே மீண்டும் திரும்புவார்கள். வகுப்பு முழுவதும் மாற்றப்படும். அவர்கள் அங்கு சென்று வரிசை கிரமமாகவே அமர்வார்கள். ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவிலேயே நல்ல தீய சமஸ்காரங்கள் உள்ளன. சரீரம் வெறும் களிமண்ணே ஆகும். ஆத்மா செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது. 100% சதோ பிரதானமானவர் யார் என்பதும் 100% சதோ பிரதானமானவர் யார் என்பதும் 100% தமோ பிரதானமானவர் யார் என்பதும் உங்களுக்கு புரிகின்றது. எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் ஏழைகளை ஈடேற்ற வேண்டும். அவர்களே முதலில் வருவார்கள். குருமாரின் மிக சிறந்த விசேஷமான சீடர்கள் வரும்போது அவர்களின் புத்தியும் திறக்கப்படும். தங்களின் சொந்த இலைகளே இப்போது தங்களை விட்டு விலகி செல்கிறார்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு உரியவர்கள் மீண்டும் தோன்றுவார்கள். தந்தை வந்து புதிய விருட்சத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஏனைய சமயங்களுக்கு மாற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் வருவார்கள். அவர்கள் தங்கள் சொந்த பாரதத்திற்கே மீண்டும் வருவார்கள். அவர்களே பாரதவாசிகளாக இருந்தவர்கள். எங்கள் கிளைக்கு உரியவர்கள் அனைவரும் மீண்டும் வருவார்கள். மேலும் முன்னேறுகையில் தொடர்ந்தும் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அனைவரும் வெளியிலுள்ள மக்களிடமிருந்து அதிர்ச்சியையே தொடர்ந்தும் பெறுகிறார்கள். வெளியிடத்து மக்கள் எங்கிருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்தும் விரட்டிவிடுவார்கள். தாங்கள் மிக்க செல்வந்தர் ஆகியுள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் ஏழைகள் ஆகியுள்ளார்கள் எனவும் மக்கள் சிந்திக்கிறார்கள். இறுதியில் அனைவரும் மீண்டும் தங்கள் சொந்த தர்மத்துக்கே செல்ல வேண்டும். இறுதியில் அனைவரும் தங்கள் வீட்டிற்கே ஓடுவார்கள். வெளிநாட்டில் ஒருவர் மரணித்தால் அவரை பாரதத்திற்கே கொண்டு வருவார்கள். ஏனெனில் பாரதமே முதற்தரமான தூய பூமியாகும். புதிய உலகம் பாரதத்திலேயே இருந்தது. இந்நேரத்தில் இவ்வுலகை விக்காரமற்ற உலகமென அழைக்க முடியாது. இது விக்கார உலகமாகும். இதனாலேயே மக்கள் கூவி அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இது அதே உலகமாக இருந்த போதிலும் தூய்மையான ஒருவர் கூட இந்நேரத்தில் இல்லை. தூய ஆத்மாக்கள் அசரீரி உலகிலேயே இருப்பார்கள். அதுவே மகா பிரம்ம தத்துவமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாகி மீண்டும் அங்கே செல்வார்கள். பின்னர் அவர்கள் கீழிறங்கி வந்து தங்களுடைய பாகத்தை வரிசை கிரமமாக நடிப்பார்கள். இதுவே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரமாகும். பின்னர் 3 கிளைகள் தோன்றுகின்றன. இதுவே தேவ தர்மமாகும். இது ஒரு கிளை அல்ல. முதலாவதாக இந்த அஸ்திவாரமும் பின்னர் 3 கிளைகளும் தோன்றும். 4 சமயங்களுமே முக்கியமானவையாகும். பிராமண தர்மமே மிக சிறந்த தர்மமாகும். அதுவே அதிகளவு போற்றப்படுகின்றது.
இங்கு நீங்கள் வைரங்கள் போல் ஆகுகின்றீர்கள். இங்கு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதால் நீங்களே மகத்துவமானவர்கள். பிராமணர்களாகிய நீங்களே தேவர்களை விட அதிகளவு ஞானம் நிறைந்தவர்கள். இது ஓர் அற்புதமே. நாங்கள் பெறுகின்ற ஞானம் எங்களுடனேயே வரும். பின்னர் அங்கு நாங்கள் இந்த ஞானத்தை மறந்து விடுகின்றோம். நீங்கள் முன்னர் என்ன கற்றீர்கள் என்பதையும் இப்போது என்ன கற்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஐசிஎஸ்க்கு கற்பவர்கள் எதனை கற்கிறார்கள்? பின்னர் அவர்கள் எதனை கற்பார்கள்? அதில் அதிகளவு வேறுபாடு உள்ளது. நீங்கள் மேலும் முன்னேறுகையில் புதிய கருத்துக்கள் பலவற்றை செவிமடுப்பீர்கள். பாபா இப்பொழுது உங்களுக்கு கூறமாட்டார். பின்னர் செவிமடுப்பதே உங்கள் பாகமாகும். ஞானத்தின் பாகம் முடிவடையும் காலத்தில் நீங்கள் பாபாவின் ஞானத்தை கிரகித்திருப்பீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. பின்னர் எங்கள் பாகங்கள் ஸ்வர்க்கத்தில் ஆரம்பமாகும். அவருடைய சிவபாபாவின் பாகம் முடிவடைந்துவிடும். இதனை நீங்கள் உங்கள் புத்தியில் நன்றாக கிரகிக்க வேண்டியது அவசியமாகும். இதனை தொடர்ந்தும் கடையுங்கள். தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் நினைவை கொண்டிராவிட்டால் தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதனால் சரீர உணர்வு முடிவடைந்துவிடும். சந்நியாசிகளுமே இந்த ஸ்திதியை பயிற்சி செய்து தங்கள் சரீரத்தை இந்த ஸ்திதியுடனேயே நீக்கிவிடுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்களின் பாதை வேறுபட்டது. இதனாலேயே அவர்கள் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும். அவர் பிரம்ம தத்துவத்துடன் கலந்துவிட்டார் என்றும் அவர் மீண்டும் திரும்பி வரமாட்டார் என்றும் அவரை பின்பற்றுபவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், எவராலும் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது. இறுதியில் நடிகர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்போதே அனைவரும் வீட்டுக்கு திரும்பி செல்வார்கள். அது ஓர் எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய நாடகமாகும். ஆனால் இதுவே அழிவற்ற எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் இதனை மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். என் நாடகம் தொடர்ந்தும் ஒரு பேன் போன்று ஊர்ந்து செல்கின்றது. அம்மக்கள் சிறு நாடகங்களை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் பொய்யான சினிமா படங்களை தயாரிக்கின்றார்கள். அதில் நல்ல சில விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு அவர்கள் விஷ்ணுவின் அவதாரத்தையும் காட்டுகின்றார்கள். எவரும் மேலிருந்து கீழிறங்கி வருவது என்றில்லை. லக்ஷ்மி நாராயணன் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றார்கள். ஆனால் எவருமே மேலிருந்து அவதாரம் எடுப்பதில்லை. தந்தை இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நீங்களும் சீரழிந்த புத்தியை கொண்டிருந்தீர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்திய போதே உங்கள் நெற்றி திறக்கப்பட்டது. நீங்கள் நீண்ட காலமாக செவிமடுத்த அனைத்தும் பயனற்றதாகும். பதிலாக நீங்கள் தொடர்ந்தும் மிக மோசமாக கீழே விழுந்துள்ளீர்கள். இதனாலேயே அனைவரையும் அதனை எழுத செய்கின்றீர்கள். இதனை அவர்கள் எழுத்தில் உங்களிடம் கொடுக்கும் போதே அவர்களின் புத்தியில் சிறிதளவாவது இருந்ததென்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வெளியிலிருந்து மக்கள் வரும்போது ஒரு படிவத்தை நிரப்புமாறு அவர்களிடம் கூறுவீர்கள். அதனால் அவர்கள் உங்கள் குலத்தை சேர்ந்தவரா இல்லையா என்பதை உங்களால் கூற முடியும். தந்தையை அறிந்து கொள்வதே பிரதான விஷயமாகும். உண்மையில் அவர்களுக்கு தந்தையே ஒவ்வொரு சக்கரத்திலும் கற்பிக்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலமாக அவர்கள் தூய்மையாக உள்ளனர் என நீங்கள் அவர்களிடம் வினவ வேண்டும். அவர்கள் அந்தளவு விரைவாக சீர்திருந்துவதில்லை. மாயை மீண்டும் மீண்டும் அவர்களை பற்றி பிடிக்கின்றாள். அவள் எவரையாவது பலவீனமானவர்கள் என கண்டதும் அவர்களை விழுங்கி விடுகிறாள். சில மகாரத்திகளை கூட மாயை விழுங்கி விடுகிறாள். சமய நூல்களில் உள்ள உதாரணங்களும் இந்நேரத்திற்குரியவையே ஆகும்.
ஆலயங்களிலும் கூட அவர்கள் மகாரத்திகள், குதிரை படைகள், காலாட்படை போன்றவற்றை காட்டியுள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் சொந்த ஞாபகார்த்தங்களை பார்க்கலாம். அதேபோல் நீங்களும் ஆகும்போது பக்தி முடிவடைந்துவிடும். நீங்கள் எவருக்கும் தலைவணங்க முடியாது. நீங்கள் அவர்களிடம் வினவுவீர்கள், அவர்கள் எங்கு சென்றுள்ளார்கள்? அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறுங்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கியுள்ளார். இதனாலேயே நீங்கள் அவர்களிடம் இவ்வாறான வினாக்களை வினவ முடியும். எனவே நீங்கள் அப்போதையை கொண்டிருக்க வேண்டும். 8 பேர் மாத்திரம் சிறப்பு சித்தி எய்துகிறார்கள். இது ஒரு முக்கியமான பரீட்சையாகும். நீங்களே உங்களை சோதிக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் தூய்மையாகி விட்டேனா? நீங்கள் யோகத்தை கொண்டிருக்கும் போதே மின்கலம் பற்றறி மின்னேற்றப்படும். நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருந்தால் சதோபிரதான் ஆகுவீர்கள். தமோபிரதான் ஆத்மாக்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல முடியாது. இதுவும் நாடகமே. அங்கு துன்பத்தை விளைவிக்கும் எதுவுமே இல்லை. பசுக்கள் கூட அங்கு மிக அழகாக இருக்கும். கிருஷ்ணருடன் மிக அழகான பசுக்களையே காட்டுகின்றனர். பிரபல்யமானவர்களின் தளபாடங்களும் மிக அழகாக இருக்கும். பசுக்கள் அதிகளவு பாலை கொடுக்கின்றன. இதனாலேயே அங்கு பாலாறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவை இங்கு ஓடுவதில்லை. இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகியுள்ளீர்கள். இவ்வுலகம் சீரழிந்துள்ளது என நீங்கள் கருதுகிறீர்கள். இவ்வுலகிலுள்ள குப்பைகள் அனைத்தும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்போதே குப்பைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அனைத்தும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆகும். நாங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு செல்கின்றோம். இதுவே ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகிறது. இப்பெயரை கேட்டதுமே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இப்பழைய சீரழிந்த உலகை சீராக்குவதற்கு உங்களை சீர்திருத்துங்கள். தந்தையின் நினைவினால் உங்கள் புத்தியை தூய்மைப்படுத்துங்கள். 2. இதயபூர்வமான ஒரு சம்பாஷணையை உங்கள் மத்தியில் கொண்டிருங்கள். விவாதம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபடாதீர்கள். ஞானத்தை தானம் செய்து அனைவரது பொக்கிஷ களஞ்சியங்களையும் நிரம்ப செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பரந்த மற்றும் எல்லையற்ற புத்தியை கொண்டிருந்து மேலும் உங்கள் சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்திருப்பதன் மூலம் உங்கள் எல்லா சக்திகளையும் உங்கள் கட்டளைகளின்படி செயல்பட செய்வீர்களாக. உங்கள் பரந்த மற்றும் எல்லையற்ற புத்தியின் மூலம் உங்கள் சேவையகங்களை உங்கள் எல்லா சக்திகளின் வடிவத்திலும் சரியான நேரத்தில் பணியில் பயன்படுத்தவும். நீங்கள் கடவுளிடமிருந்து நேரடியாக பெற்ற பட்டங்களால் போதையில் இருங்கள். உங்கள் சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்து இருங்கள். சேவை செய்ய எப்போதும் தயாராக இருப்பதற்கான உங்கள் எல்லா சக்திகளையும் அனுபவிப்பீர்கள். அவை உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கும். எனவே உங்கள் ஆசீர்வாதத்தையும் ஆஸ்தியையும் பயன்படுத்துங்கள். ஒரு மாஸ்டராக இருங்கள். யோக் யுக்தாக இருங்கள். மற்றும் உங்கள் சேவையகங்களில் யுக்தியுக்த் வழியில் சேவை செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதற்கும் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்க வேண்டியதில்லை. ஸ்லோகம். எந்த ஒரு பணியையும் மேற்கொள்வதற்கு முன் குறிப்பாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வெற்றி என்பது மேன்மையான பிராமண ஆத்மாவின் பிறப்புரிமை. ஓம் சாந்தி.
அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். சேவையில் வெற்றிக்கான சகஜ சாதனமே செய்விப்பவர் செய்ய வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதுதான். ஒருவேளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஆத்மாவின் சக்திக்கேற்ப சேவையின் பலன் கிடைக்கிறது. பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் எனில் பாபா சர்வ சக்திவான் ஆவார். கர்மத்தின் பலனும் அந்தளவு சிரேஷ்டமானதாக கிடைக்கிறது. ஆக சதா பாபா மூலம் அடைந்துள்ள பிராப்தியான கவலையற்ற ராஜ்யம் அல்லது உள்ளங்கையில் ஸ்வர்க ராஜ்ய பாக்கியம் என்ற இறை நினைவு பரிசை நினைவில் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.